அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்திருக்கிறார். ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆளுநரை சந்திப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்குங்க. பீகாரில் ஆர்ஜேடி மற்றும் லாலு பிரசாத் யாதவ் கட்சி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியுடன் நிதிஷ்குமார் தற்பொழுது முதலமைச்சராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவர் மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது பாட்னாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு நிதிஷ்குமார் வந்திருக்கிறார். அவர் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பீகாரில் தொடர்ச்சியாக இதுபோன்ற, அதாவது ஆரம்பத்தில் தேர்தலின் பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். அதனைத் தொடர்ந்து லாலு பிரசாத் யாதவ் கட்சியுடன் கூட்டணியில் இணைந்து காங்கிரசுடன் கூட்டணியில் இணைந்து பாரதிய ஜனதாவிற்கு எதிராக பேசி வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியுடனே அவர் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதனை உறுதி செய்யும் விதமாக தான் தற்பொழுது நிதிஷ்குமார் ஆளுநர் மாளிகை வந்தடைந்திருக்கிறார். இன்னும் ராஜினாமா கடிதத்தை அளித்த பின்னர் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி, அதாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான நபராக அவர் கருதப்பட்டு வந்தார். அந்த கூட்டணி உருவாவதற்கே அவர்தான் முக்கியமான நபர் என்று கருதப்பட்டு வந்த நிலையில் அந்த கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக எல்லாம் கூட அவர் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆரம்பத்தில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தன. இந்த நிலையில் ஒரு முக்கிய நபராக இருந்த நிதிஷ்குமாரே தற்பொழுது அந்த பாரதிய ஜனதாவுடன் இணைய இருப்பது என்பது அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இணைந்து பாரதிய ஜனதாவுடன் இணைந்துதான் அவர் இந்த தேர்தலையும் சந்திப்ப இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நிதிஷ்குமார் தற்பொழுது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் அளித்திருப்பதாகவும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவுடன் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி ஆட்சி அமைக்க கோரி ஆதரவு கடிதம் அளித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவிலேயே நிதிஷ்குமார் மீண்டும் பீகாரினுடைய முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அவர் பதவியேற்றால் அது 9வது முறையாக அவர் பீகாரினுடைய முதலமைச்சராக அவர் பதவியேற்பார். இன்று மாலை 5 மணிக்கு நிதிஷ்குமார் பீகாரினுடைய முதலமைச்சராக பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவுடன் மீண்டும் அவர் பதவியேற்பார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்பொழுது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக எம்எல்ஏக்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடம் அந்த ஆதரவு கடிதத்தை பெற்று இன்று பிற்பகலிலேயே சமர்ப்பித்து இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் முதலமைச்சராக 9வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை அவர் இரவில் ராஜினாமா கடிதத்தை அளிப்பார். மீண்டும் அடுத்த நாள் மறுநாள் காலையில் சென்று இது போன்று எனக்கு இந்த கட்சியினுடைய ஆதரவு இருக்கிறது, எம்எல்ஏ முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை கொடுப்பார். தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் மீது ஒரு கூட்டணியில் நிலையில்லாமல் இருப்பவர் என்ற குற்றச்சாட்டுகள் பல்வேறு தருணங்களில் எழும்பி இருக்கிறது. ஆனால் கடந்த முறை அவர் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த பொழுது நிச்சயமாக மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் இனிமேல் இணையவே மாட்டேன், முழுமையாக பாரதிய ஜனதாவை எதிர்ப்பேன் என்று தொடர்ச்சியாக நிதிஷ்குமார் கூறி வந்த நிலையில் அதுவும் அந்த ஒரு இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு முயற்சியை ஈடுபடும் பொழுது அதற்கு முக்கியமான நபராக நிதிஷ்குமார் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அவர் காங்கிரஸ் மற்றும் லாலு பிரசாத் கட்சியுடன் ஆதரவில் இருந்ததை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பி பாரதிய ஜனதா ஆதரவுடன் மீண்டும் இன்று மாலை 5 மணி அளவில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.